இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணமும் திமுக காரணம் தான். இப்போ கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள், 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? இந்த ஜி.கே. மணி. எப்படி தெரியுமா? நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சில கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக காரன். இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நான். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, எந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்க இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. சும்மா விட போறதில்ல. நான் 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா அதெல்லாம்? 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி, 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கான், சாக்கடை ஒருத்தர் இருக்கான். அவன் தினம் சாக்கடை எப்படி இருக்கும்? அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது. இருக்குது எல்லாம் இருக்குது. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஏன்னா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கு. நான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களாக உங்களுக்கு எத்தனையோ வேலை திட்டங்கள் கொடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட் போடணும். ஒவ்வொரு கிளையிலையும் கிராமத்திலையும் கிட்டத்தட்ட 25 உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 47 உறுப்பினர்களை, அதாவது பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கடந்த கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக உங்களுக்கு நான் கொடுத்த வேலை திட்டம். இதுல பல பேர் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் அந்த அளவுக்கு வேகம் பத்தல, ஒரு சிலர் இன்னும் சரியான முறையில செய்யல. இதை நம்ம ஏத்துக்கணும். எல்லாமே நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. இப்ப நான் கேட்கறது, 25 கிராமம் இருக்கு ஒன்றிய செயலாளருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் 25 நாள்ல 25 கிராமத்தை பார்த்துடலாம். ஒரே மாசத்துல 25 கிராமத்துக்கு போய் பார்த்துடலாம். ஏன்னா இடையில இவ்வளவு காலமா ஒரு இடைவேளி, ஒன்றிய செயலாளருக்கும் இந்த கிராமத்துக்கும் ஒரு இடைவேளி நிச்சயமாக இருந்திருக்கிறது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க நமக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. நம்ம போனா பேசினா ஓட்டு போட்டுடுவாங்க. அந்த மெத்தனத்துல தான் நீங்க சில பேர் இருக்கிறீங்க. அதுவா நம்ம கிராமம்பா, நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா நீங்க போய் அந்த கிராமத்துல போய் இறங்கி பேசுனா, இப்ப நமக்கு 400 ஓட்டு அந்த பூத்துல வருதுன்னா, நீங்க பேசுனா 500 ஓட்டு வரும். வருமா இல்லையா? சாதாரணமா வந்துடும். அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல சில பேர் அதுவா, அது அவங்க இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல இவங்க இருக்கிறாங்க, அந்த கிராமத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல பட்டியலினத்தவர் இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல ரெட்டியார், முதலியார், நாயுடு, யாதவர் இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த கால அரசியல். இந்த காலத்துல அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் இந்த அன்புமணியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது நான் ஆணவத்துல சொல்லல, நான் அனுபவத்துல நான் சொல்றேன். நான் நீங்க எந்த கிராமத்துல போனாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த இனத்தை சார்ந்தவர்கள் யார் இருந்தாலும் நம்ம ஏத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அணுகுமுறை வேற, நம்ம அரசியல் வேறு. அதனால
அப்ப இருக்கிற நிலையில மாதிரி நீங்க உங்க மனசுல நீங்க மாத்திக்குங்க, உங்க மனநிலை மாத்திக்குங்க. நீங்க போய் கேட்டாலே அவங்க வராங்க, ஆர்வமா வராங்க. கன்னியாகுமரியில நம்முடைய ஒன்றிய செயலாளர் பேசுறாருல அந்த தம்பி, அங்க போனா எனக்கு 5000 பேர் அங்க பெண்களும் இளைஞர்களும் அவ்வளவு பேர் ஆர்வமா வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி வந்திருக்க நாகர்கோயில் நடக்கிற கூட்டம். ஆக அது அணுகுமுறை வேண்டும், உங்கள் அணுகுங்கள். நம்முடைய கொள்கை அப்படி, என்னுடைய அணுகுமுறை அப்படி. அணுகுமுறை நான் யாரையுமே நான் எதிரியா நான் பார்க்கவும் போறது கிடையாது. எந்த சமுதாயத்தையோ எந்த மதத்தையோ எந்த இனத்தையோ எந்த மொழியையோ எதுவுமே யாருமே நான் எதிரியா நான் பார்க்க போறது கிடையாது. எல்லாமே நமக்கு வேண்டும், அனைத்து தரப்பு மக்களும் நமக்கு வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை. நம் கொள்கை முன்னோடிகள் இருக்கின்றார்கள். தந்தை பெரியார் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள் கொள்கை முன்னோடிகள். அந்த வகையிலே வந்தவர்கள் நான். இதனால எனக்கு வேண்டியது நீங்க அணுகுங்கள். இப்போ நாளைக்கு நீங்க ஒன்றியத்துக்கு நீங்க கிளைக்கு நீங்க போனீங்கன்னா நாளைக்கு யார் அங்க இருக்கின்ற கவுன்சிலர் யார் வரப்போறா? நீங்க தான் வரப்போறீங்க. ஒன்றிய கவுன்சிலர் நீங்க தான் வரப்போறீங்க, இல்ல மாவட்ட கவுன்சிலர் நீங்க தான் வரப்போறீங்க, இல்ல ஒன்றிய சேர்மன் நீங்க தான் வரப்போறீங்க, மாவட்ட சேர்மன் நீங்க தான் வரப்போறீங்க. அப்ப உங்களுக்காக நீங்க பணியாற்றுங்க, உங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க. இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நான் அங்க போய் களத்துல பண்ண தைரியமா வேலை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், என்னை பத்தி தெரியும். என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளும் ஏதாவது இருந்ததுன்னா நான் அன்புமணி சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்காக என்னைக்குமே நான் உங்க உடன் இருப்பேன். நான் இது ஏதோ சும்மா நான் பேசணும்லாம் இல்லை, உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். அது எல்லாருக்கும் தெரியும். வேற அதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது. இன்னைக்கு உங்களை அழைச்சி பேசுறதுக்கு காரணமே இதைத்தான். நீங்க அங்க வர போறீங்க, உள்ளாட்சியில நீங்க தான் அங்க வெற்றி பெற போறீங்க. ஆனால் அதுக்கு முன்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கூட்டணி, நம்ம கூட்டணி தான் 100 விழுக்காடு வெற்றி பெற போகுது. அது வேற மாற்று கருத்து கிடையாது. அதுல ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது, படுதோல்வி அடைய போகுது, அது உறுதி. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணமும் திமுக காரணம். இப்ப கடந்த நம்ம கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் ஆகிறது. வன்னிய சங்கத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது, சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. இது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அது எடுபடல. இப்போ அதனால என்ன பண்ணிட்டு நம்ம கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் பண்ணணும், நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும், குழப்பம் உள்ளக்குள்ள குழப்பம் பண்ணணும்னு சரியா கைகூலிகள் வச்சிருக்கிறான் திமுக காரன். இந்த கைகூலிகள், இந்த துரோகிகள், தீய சக்திகள் எல்லாம் இன்னைக்கு ஐயாவை சுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ அது எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் நானு. ஏன்னா நம்ம காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறோம். திமுகவுடைய ஊழல்கள், திமுகவுடைய பிரச்சனைகள், திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா? நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இங்க இப்படி பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படி போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறது தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக
களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது, கோழை அவங்க. இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது. ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம், தைரியமா சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், திமுக பத்தி தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம், இது போன்ற புத்தகங்கள்லாம் தைரியமா போட்டு இருக்கிறோம். திமுகவை தினம் தினம் கிழிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம கிழிக்கிறோம், அவங்க முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்கிறோம். அதை எதிர்கொள்ள முடியாது அவங்களால. அதனாலதான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி உலக ஆழமா நானும் சரி இதுவும் கடந்து போகும், அமைதியா நம்ம மாட்டும் வேலையை பார்த்துட்டு போலாம். ஆனாலும் இன்னைக்கு ஐயா என்ன மாதிரி மனநிலை வந்துட்டாரு, எந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கீங்களா இந்த துரோகிகள்லாம். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது, ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன், என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. நீங்க சும்மா விட போறதில்லை. நான் இன்னைக்கு தைலாபுரம் திமுக டேக் ஓவர் பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். அதான் உண்மை நிலவரம். ஐயா கிட்ட போயிட்டு ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு, அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்யதான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க, மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயாட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க, 3000 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார் ஐயா. தர்மபுரியில நம்முடைய அந்த 100வது நாள் நிகழ்ச்சி நடந்தது இல்ல, அந்த நிகழ்ச்சியில ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அங்க கூட்டமே இல்லையா, வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லல, உண்மையா தான் சொல்றேன். இது ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஐயாவே பேசியிருக்கிறார். அங்க என்ன ஒரு 500 பேர் தான் இருந்தாங்களாங்க, அங்க 25,000 பேர் வந்தாங்க தர்மபுரியில. இப்படி தொடர்ந்து ஐயா கிட்ட திண்டிவனத்துல நான் அந்த நடைபயணம் நிகழ்ச்சி எல்லாம் போறப்போ ஐயா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஐயா அங்க வெறும் 500 பேர் தான் இருந்தாங்க, அதுக்கு 43 லட்சம் செலவு பண்ணாங்களாம். 47 தான் கணக்கு பண்ணானுங்க. இப்படி அங்க வந்தது 10,000 பேர் வந்தாங்க. அங்க திண்டிவனத்துல நான் போன எல்லாம் தானா வந்தது 10,000 பேர், அவ்வளவு இளைஞர்கள் வந்தாங்க. இது என் ஃபேஸ்புக்லயே பார்த்தாலே போதும், என் ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பதிவு பண்ணி தான் இருக்கிறேன், இவ்வளவு கூட்டம் இருக்கு, பதிவு பண்ணி தான் இருக்கிறேன் நான். இப்படி ஒவ்வொன்றும் ஐயா கிட்ட பொய்யே சொல்லி அதை நம்ப வச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தருமபுரியில பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒகேனக்கல் நடைபயணம் நான் தருமபுரியில பண்ணேன் இல்லைங்களா, காவேரி உபரி நீர் திட்டம். எப்ப பண்ணது அது? 3 வருஷம் இருக்கு, 22ல பண்ணேன். அந்த நடைபயணம் பண்ணிட்டு இருந்தோம். நடைபயணத்துல இந்த 3 நாள் நடைபயணம் தருமபுரியில நான் போயிருந்தேன். இந்த நடைபயணத்துல ஐயா கிட்ட போய், யார் சொன்னார் உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு துரோகி ஐயா அந்த கூட்டத்துல காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்பவே ஆரம்பிச்சிட்டார், 25 வருஷமா உங்களெல்லாம் கட்சி தலைவராக்கி அழகு பார்த்து, ஏன் போதாதா அதெல்லாம்? 4 முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கி, 8 முறை எம்எல்ஏ எலெக்ஷனை நிக்க வச்சு, எம்பி எலெக்ஷனை நிக்க வச்சு, ஆனாலும் அதெல்லாம் பத்தல. அவரால் பதவி இல்லாம இருக்க முடியாது. சூழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரு? அன்னைக்கு சொன்னாங்கல்ல,
என்ன தலைவராக்கி அடுத்த நாளே சூழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா, அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், ஜிகே மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான் அதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, இவங்கெல்லாம் சமூகத்துல ஒதுக்கப்படணும், இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய்யேனா. அவர் ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, அப்படி நான் எதுவுமே நான் யாருக்கிட்டையும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்க ஐயாவை பத்தி பேசுவாங்களா? நானும் இதெல்லாம் கடந்து போவோம்னு சொல்லி நானும் பொறுத்துக்கிட்டு இது எல்லாம் மனசுக்குள்ள நான் கொட்டி வச்சுக்கிட்டு அடக்கி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் ஒரு சூழல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, 100 நாள் நடைபெறும், அது தடை பண்ணணும். எதுவும் நடக்கல, ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அப்புறம் இங்க வழக்கு போட்டாங்க, இங்க நீதிபதி சொல்லிட்டு நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. பாலு சொன்னாரு, எல்லாமே சொன்னாரு. இப்போ டெல்லியில போய் ஒரு வழக்கு, அந்த டெல்லி வழக்கு என்ன சொன்னாங்க, டெல்லியில சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த தீர்ப்புல இங்க வராத, நீ சிவில் கோர்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க. உடனே வெளியில வந்து வெற்றி வெற்றி வெற்றி, படுபாவீங்களா, என்னையா வெற்றி உனக்கு, எங்க வெற்றி? இந்த வடிவேல் ஒரு படத்துல அப்படிதான் பண்ணுவான், காமெடி பீஸ் மாதிரி. வெற்றி வெற்றி வெற்றி, என்ன வெற்றி? உன்னை சிவில் கோர்ட்டுக்கு போக சொன்னாங்க, அவ்வளவுதான். ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு, ஐயாவுக்கு தெரியுமே குழந்தை மாதிரி இருக்கிறார் ஐயா. அப்படியா? சூப்பர். உடனே ஒரு அறிக்கையில என்ன இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, ஐயாவுக்கு தெரியாது. ஒரு பேர்ல ஒண்ணு வரும், அவர் பேர்ல லெட்டர் ஒண்ணு வரும். இந்த மாதிரி ஐயா இன்னைக்கு ரொம்ப மனதளவுல பலவீனமாக இருக்கிறார் ஐயா இருக்கிறார். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம், 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். இவங்க ஊர்ல ஒருத்தர் நான் சாக்கடை ஒருத்தன் இருக்கிறான், அவன் தினம் சாக்கடை எப்படி இருக்கும், அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது. இருக்கு உங்களை எல்லாம் இருக்குது. சும்மா இந்த தேர்தலுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நம்ம கூட்டணி வெற்றி பெறணும், வெற்றி பெறும், அதுல சந்தேகமே கிடையாது. கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, இன்னும் இருக்கும், சின்னம் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதுக்கு பிறகும் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகம், இப்படி இருந்தா அப்படி சொல்றான் இப்படி சொல்றான், இவங்களுக்கு வேற வழி இல்லை. பாரு எனக்கு பாரு, என் வாயில இவங்க அவங்கன்னு நம்ம பேசுறது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவங்கன்னு சொன்னா யாரு சொல்லணும்? திமுக தான் நம்ம சொல்லுவோம். அவங்க துரோகிகள், இந்த எதிரிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா திமுக எதிரி, ஐயாவை சுத்தி இருக்கிறவனுங்க துரோகி. இப்படி அதனால வேற என்ன இந்த மாதிரி ஒரு கூட்ட முடியுமா, காமிக்க முடியுமா? நிர்வாகிகள் இருக்குதா, அங்க இருக்குதா? இப்படி எல்லாமே கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, எல்லாம் இருக்குது. அதனால அவங்க இது மாதிரி மீடியாவில் வச்சுக்கிட்டு தான் தினம் பொய்ய சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. சொன்னாங்க, மேடையில பேசினாங்கல்ல, இவ்வளோ நமக்கு நிர்வாகிகளை அடிச்சு மண்டையை உடைச்சி இங்கெல்லாம் ஃப்ராக்சர் பண்ணி கேஸ் அவன் மேல இருக்குது, அவனை கைது பண்ணலன்னா என்ன அர்த்தம்? திமுக முழுக்க அவங்கள டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால இந்த தேர்தல் திமுக தோல்வி அடைய வேண்டும், படுதோல்வி அடைய வேண்டும். அதை இங்க இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் உறுதி செய்ய வேண்டும். இன்னொருத்தர் இருக்கார், ஐயாவுடைய சட்ட ஆலோசகர். அப்பா சூப்பர் பண்றார், நல்ல நமக்காக நல்ல வேலை செய்யறார். அவர் நமக்காக நல்ல வேலை செய்யறார். ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர் இருக்கார்,
பாண்டிச்சேரிக்காரரு. அவர் மேல அவங்க அண்ணன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, அவர் தங்கச்சி அவர் தம்பி என்ன நல்ல அபகரிப்பு வழக்கு போட்டிருக்கிறாரு. அவரு ஐயாவுக்கு அவர் என்ன யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட்டா இருந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி மெஜிஸ்ட்ரேட் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க அவரை. எதுக்கு? கரப்ஷன் சார்ஜஸ், ஊழல் குற்றச்சாட்டு வேலையிலிருந்து எடுத்துட்டாங்க. இவர் தான் ஐயாவுக்கு சட்ட ஆலோசகர். எப்பா இவங்கெல்லாம் கழிச்சு கட்டி எல்லாம் பண்ணி போட்டோம். அதனால இதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப இன்னும் ஒரு 20 நாள்ல நமக்கு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு வருது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு பிறகு நமக்கு பொங்கல், தை பொங்கல் வருது. இந்த கழிச்சு கட்டதெல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டி நம்ம தெளிவான இப்போ நீர் நம்மிடம் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வேகமாக நம்ம முன்னேறுவோம், வேகமாக நாம் அணுகுவோம். இந்த தேர்தல் மட்டுமில்ல, அரசியல் களத்திலே நாம் இருப்போம். அரசியல் களம் நமக்காகவே அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, தலைமை வெற்றிடமும் இருக்கிறது. அதை நாம் நிரப்ப வேண்டும். ஏன்னா ஒரு காலத்துல நம்முடைய சோ கால்டு கல்ட் ஃபிகர்ஸ் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லாம் இன்னைக்கு யாரும் இல்லை. அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அந்த இடத்தை நாம் நிரப்ப வேண்டும், நாம் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். நமக்கு எல்லாம் தகுதிகளும் இருக்கு, திறமைகளும் இருக்கு, திட்டம் இருக்கு, செயல் திட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. அதனால இந்த சாக்கடையை பத்தி பிரச்சனைகள்லாம் விட்டுடுங்க. நம்ம மாட்ட நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். அவன் இப்படி சொல்லிட்டான் மீடியா பண்ணிட்டான்லாம் இல்லை. அது பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட விட்டுடுங்க. ஏதாவது இருந்ததுன்னா அது என்ன சட்ட பிரச்சனையா அரசியல் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? களத்துல போய் அங்க இருக்கின்ற இப்ப நான் சொன்ன நிர்வாகிகள் எல்லாம் போட்டுட்டு களத்துல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கூட இதுல யார் தெரியுமா துரோகம் பண்ணிருக்கா அதிகமா? இந்த ஜி.கே. மணி. எப்படி தெரியுமா? நான் ஐயா கிட்ட சொன்னேன். நான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் 1 வருஷம். ஐயாட்ட சொன்னேன், ஐயா நம்ம போராடலாம், களத்துல போடலாம், ஏன்னா நம்ம யாருன்னு காமிக்கணும். உடனே இவர் என்ன பண்ணிட்டு ஐயா கிட்ட, ஐயா அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவர்கள் அங்க. ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணிடுவாரு ஐயா, போன்ல போட்டு கொடுக்கறது. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த நம்முடைய ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஐயா போற இல்லப்பா, அவர் கொடுத்துருவாருப்பா, ஜி.கே. மணி சொல்லிட்டாருப்பா, அவர் செஞ்சிருவாருப்பா. வச்சாரு, வச்சாரு ஸ்டாலின். இப்படி ஐயாவை அப்படின்னு, ஏன்னா இது சாதாரண துரோகம் கிடையாது, இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் இது. இல்லைன்னா நம்ம இந்த போராட்டத்தை என்னைக்கு நம்ம வச்சிருப்போம்? 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு போராட்டம் பண்ணினா நேரம் கொடுத்துட்டு வேற வழியில கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி இவ்வளோ துரோகம் சூழ்ச்சிகள் பண்ணி ஐயா தம்பி ஸ்டாலின் எப்படியாவது கொடுத்துருவாரு ஐயா சொல்றது நம்பிக்கையில இருந்தார் ஐயா. ஏன்னா இவரு அப்படிப்பட்டி சொல்லி சொல்லி சொல்லியே அப்படி கட்டுப்படுத்திட்டார். எவ்வளவு இருக்கு நான் இன்னைக்கு சொல்லணும்னு இருக்கு. அவங்க நீங்கள் எல்லாம் தெளிவாக இருங்கள், களத்திலே இறங்குங்கள், நாம் வெற்றி பெறுகிறோம். இந்த கொடுங்கோல் ஆட்சி, இந்த மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் காலம் வந்துவிட்டது. அதற்கு உங்களுடைய அத்துணை உழைப்பும் அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். காரணம், நான் மீண்டும் சொல்றேன், நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் யாரு? இந்த திமுக. இந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும், களத்திலே வீழ்த்தி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இந்த ஆட்சியை துரத்தி அடிக்க வேண்டும் என்று இங்க இருக்கின்ற அத்துணை பாட்டாளி சொந்தங்கள், அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வேண்டுகோள் வேண்டுகோள். நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி. இது மட்டும்தான் பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.